ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 40 நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 2:30 மணி வாக்கில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மீன ராசியில் ராகுவோடு இருந்த வரைக்கும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காட்டினாலும் ஏதோ சுமாரான பலன்கள் தான் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ மேஷ ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். ஆனால் ஆட்சி பலத்தோடு அமர்ந்தாலும் சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் வந்துடுறாரு. இதனால் எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு குரங்கு எப்படி நார்மலாக குரங்கு கொஞ்சம் குதர்க்கமாக செயல்படும், அந்த குரங்கு கண்ணு குடித்தா எந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக இருக்குமோ அது மாதிரி இப்பொழுது கிரக நிலவரம் மாறி இருக்குது. அதனால் இந்த செவ்வாய் பயிற்சியானது 12 ராசி நண்பர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பாதிப்புகள்னால் உடனே பயப்பட வேண்டாம். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாதிப்புகள் குறைஞ்சிரும். இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு சொன்னோன்னா, ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பயிற்சி மேஷ ராசியில் இருக்க போகிறாரு. ஜூலை 12ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வாக்கில் செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். குருவோடு இணைஞ்சிடுவார். குரு மங்கள யோகம் ஏற்பட்டுரும். அது ஜூலை 12. இப்போது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12 வரைக்கும் மேஷ ராசியில் சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குறிப்பாக எந்த விஷயத்துலலாம் பிரச்சனை வரும்னா, வண்டி வாகன வகையில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா இருந்தாலும் நெகட்டிவ் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன். இன்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொன்னப்போ கூட பாதி பேர் கவனிக்கலை. ஆனால் நெகட்டிவ் சொன்னால் நிறையா ஈஸியாக அது போய் மனசில் ரெஜிஸ்டர் ஆகுது. அதனால் பார்க்குறதுக்கு நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நெகட்டிவ் சொல்கிறது தான் ஜோசியம். ஏன்னா நம்ம எதிர்காலத்தை தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வளைவு இருக்குதுன்னு அந்த வளைவில் பார்த்து போகணுங்கிறது தான் ஜோசியம். அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க, நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வீடு கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு கட்டும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே ஒரு விதமான பாதிப்பை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட கேட்டகரி மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. இதில் மீடியா சம்மந்தப்பட்ட இல்லை சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பொதுவான பலன் தான். நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்பொழுது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட செலவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதுக்கு நடுவில் ஜூன் 29ஆம் தேதி அன்றைக்கி சனி வக்கர கதி அடைகிறாரு. இந்த சனி வக்கர கதி அப்படிங்கிறது சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி, பூரட்டாத நட்சத்திரத்துலேருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறவங்க, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த ஜூன் 29க்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துன்னு. அது யோகம்னா புதையலாக கூட இருக்கலாம், இல்லை லாட்ரி பணம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே லாட்ரி தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, லாட்ரி வருமா அப்படின்ட்டு. சனியை பொறுத்த வரைக்கும் லாட்ரின்னு சொல்கிறது உழைப்பினால் வரக்கூடிய லாட்ரி. நீங்கள் சோம்பல் தன்மை பட்டு வெறுமை உட்காந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா சனி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி உதவி செய்வார். இப்பவும் பாருங்கள், நல்லா உழைச்சி மூட்டை தூக்கி களை எடுத்து இந்த மாதிரி வயலில் வேலை பண்ணுறவங்களாம் ராத்திரி படுத்தவங்க தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் காத்தால பற்றின கவலை இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பணத்தை நிறையா சேர்த்து வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு இந்த பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை வருமோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன? உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி நல்லது தான் பண்ணுவார், கெடுதலை பண்ண மாட்டார். உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் பயிற்சியில் எதெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்னேன், யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன போல், குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பகைமை பாராட்டுவீர்கள். உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி, கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் சரி, கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இந்த ஒரு 1.5 மாதம் 40 நாளுங்கிறது எல்லாரும் ஈஸியாக டெம்ப்ட் ஆகிட்டு ஈஸியாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான் பல கொலை, கொள்ளை,
போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது. அதனால் நமது டிவோட்டி நேஷன் நண்பர்கள் இந்த ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை கிட்டத்தட்ட 40 நாள் பக்கத்தில், இந்த 40 நாளும் உங்களுடைய முன்கோபத்தை கண்ட்ரோல் செய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய பலாபலன்களை ஆராய்வோம். கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன பாதிப்புன்னா, பயப்படாதீங்க சார், உங்களுக்கு இருக்கிறதுல இந்த செவ்வாய் பயிற்சியிலையும் ஒரு நல்லது நடக்க போகிறதுனா அது யாருக்குன்னா உங்களுக்கு தான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆக போகிறாரு. அந்த அப்போ யோகாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வையில் வரப்போகிறாரு. பொதுவாக செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பலத்தோடு அமர்ந்தால் அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சனி பார்வையில் வர்றது அந்த இடமாற்றமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும், அந்த வேலை இழப்பில் மீண்டும் வேலையில் சேருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை இதோட பெரிய பதவியில் உட்கார்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் ராசிக்கு செவ்வாயின் பார்வை கிடைக்கிறது, அதாவது 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பார்வையாக செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிக்கே கிடைக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கும், உடம்பில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா உடம்புக்கு கோபம் வந்ததுன்னா கைகள்லாம் நடுங்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடகராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கோபப்படுறதை குறைச்சிக்கோங்க. அதே சமயம் வார்த்தைகளில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அந்த வார்த்தைகளை உள்ளுக்குள்ளே யோசிச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை சொன்னால் அவங்களுக்கு காயம் ஏற்படுத்துமாங்கிறத யோசிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. ஏன்னா என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய தரம் உயர நம்மளுடைய வார்த்தைகளில் நிதானம் தேவை. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் தரம் உயரும் பொழுதும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா நீங்கள் தரம் உயர்ந்துட்டுருக்கீங்க, இந்த சமயத்தில் நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால, குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குடும்பத்திலேருந்து மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடல் கடந்து போயிட்டு ரொம்ப வருஷமாக ஃபாரினில் வேலை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இல்லை எனக்கு வேலையே இல்லை சார், நான் வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டிகிட்டு இருக்காங்க, எங்கள் அண்ணன்லாம் என்னை திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு வேலையை கொடுத்து வெளியூருக்கு அனுப்புறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பணபலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தியாகும், குடும்பத்தில் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதே சமயம் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே இந்த ஜூலை 12 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கும் யோகம் வருது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்துட்டிங்கன்னா இந்த ஜூலை 12க்கு அப்புறம் உங்களுக்கு ராஜ மரியாதை மட்டும் இல்லைங்க, அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு கூட யோகம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியானது கடகராசிக்கு பல மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு பொதுவாக நல்லதை கொடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், கடகராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியே செவ்வாய் தான். குரு செவ்வாய் யோகாதிபதி. ஏற்கனவே குரு 11ஆம் இடத்துல இருக்கார், சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கையோட. உங்களுக்கு ராஜமரியாதை, பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்களில் நடக்கணும். இந்த செவ்வாய் சனி பார்வையில் வரதுனால உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்களில் நல்ல விஷயங்கள் தாமதப்படும், தீய விஷயங்கள் சீக்கிரமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். என அஷ்டமசனி, அந்த அஷ்டமசனியின் பாதிப்பில் செவ்வாய். இதில் ஜூன் 29லேருந்து ஜூலை 12 சனி வக்கரகதி அடைகிறதுனால நண்பர்கள் விஷயத்திலும் சரி, வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி மனஸ்தாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவறான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வராது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் வண்டி வாகன வகையில் ஜாகிரதையாக போங்க. நீங்கள் வெளியூருக்கு எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிறதா இருந்தால் இட் இஸ் பெட்டர் டு டேக் கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ். நீங்கள் 2 வீலர்லேயோ கார்லேயோ போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உங்களுக்கு உண்டான பரிகாரம், கடகராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், அம்பாளை வணங்குங்கள், துர்க்கையை வணங்கி வாருங்கள், துர்க்கையோடு சேர்ந்த துர்க்கை கூடவே முருகனையும் வணங்கி வாருங்கள்.
குருவாக ஏற்று குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்ட்டு முருகனை குருவாக ஏற்று வழிபடுங்கள். திருப்புகழை படித்து வாருங்கள். உங்களுக்கு குருவின் அருளால் பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த கந்தக்கடவுள் துணை இருப்பான். இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றியும் மற்ற பயிற்சிகளின் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை ஆராய்ந்து பலன்கள் சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்கள், அதாவது கைபேசி நம்பர்களை கீழே கொடுத்துருக்கோம். அதை பார்த்து அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களின் பலன்களை, தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.